நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்க அருள். என்னோட சமூக சேவைய நிறைய நண்பர்கள பாராட்டி வராங்க. எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரே ஆசை என்னன்னா, இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்துக்கும் பண்ணணும். யாரும் நம்ம 100 வருடம் வாழப் போறதில்ல. தலையோர் ஆதரவற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றோர்கள், பார்வையற்றோர்களுக்கு நம்மனால முடிஞ்சது ஒரு நேரத்துக்காவது, ஒரு வேளைக்காவது நம்மளால முடிஞ்ச உணவு வாங்கி தரணும். சரிங்களா? அது தக்காளி சாப்பாடு இருந்தாலும் சரி, எந்த வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் உங்களால முடிஞ்சது நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்னோட சமூக சேவைய தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதேபோல என்னுடைய அடுத்த பயணம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் தோறும் சென்று, ஏழை எளிய மக்கள சந்திச்சு, அவங்களுக்கு ஏதாவது என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசை. சரிங்களா? அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களா அல்லது அரிசியா, ஏதாவது என்னால முடிஞ்சது கண்டிப்பா பண்ணுவேன். அது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா என்னோட பயணம் தொடரும். தொடர்ந்து நீங்க ஆதரவு அளிச்சுட்டு இருக்கீங்க. YouTubeலயும், WhatsAppலயும், Facebookலயும் தொடர்ந்து நண்பர்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவு குடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு மாவட்டந்தோறும், ஒவ்வொரு ஏழை குடும்பங்களிலும் என்னால் முடிஞ்ச ஏழை குடும்பங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பா ஏழை எளிய மக்கள் சந்திக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த சமூக சேவை இந்த இளம் வயதில 28 வயசுல என் உடலிலும், எனது மனதிலும் பூரண ஒரு விஷயமாச்சு. அதனால அந்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த சமூக சேவை மனதில வந்ததுக்கு காரணமே திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். எனக்கு அந்த கடவுள் எனக்கு இந்த சமூக சேவைய என் மனசுல ஏற்படுத்தி, ஒரு சேவைய நான் தொடர்ந்து இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். அதனால தொடர்ந்து ஆதரவு குடுங்க நண்பர்களே. சரிங்களா? நீங்களும் சாலையோர ஆதரவற்றல யாராவது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வேளைக்காவது உணவு வாங்கி குடுங்க நண்பர்களே. பார்த்துட்டு சும்மா போகாதீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் ஹெல்ப் கேட்டாலும், அட்லீஸ்ட்